தாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. மே மாதம் வணக்க மாதத்தின் 8வது ஆசீர். மதர் மோஸ்ட் சேஸ்ட், அத்தியந்த விரத்தியாயிருக்கிற மாதாவே, ஆண் விறகு போன்றவன், பெண் இறகு போன்றவன். ஒவ்வொரு ஆணிடமும் 100 கிலோ விறகு உண்டு, ஒவ்வொரு பெண்ணிடமும் 100 கிலோ இறகு உண்டு. எடையில் இருவரும் இணையாக சரி சமமாக இருக்கிறார்கள். ஆனால் தன்மையில் விறகுக்கும் இறகுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதுபோல ஆணும் பெண்ணும் மனித மதிப்பிலும் மாண்பிலும் சரிசமமானவர்கள். ஆனால் அவர்களது தன்மையில் உடல் அளவிலும் உணர்வு அளவிலும் வித்தியாசங்கள் உள்ளதை விவரித்து சொல்ல முடியும். கற்பு என்ற புண்ணியத்தில் காண கிடக்கும் அம்சங்கள் 3. முதலாவது, ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் சமமாக கருத வேண்டும். 2வது, அங்கீகரிக்கப்பட்ட உறவு முறையில் மட்டுமே ஒருவர் மற்றவரை பார்க்க வேண்டும், பழக வேண்டும். 3வது, இது என் உடல் என்றாலும் இது எனக்கு சொந்தமானது அல்ல, கடவுளால் எனக்கு குத்தகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தனிப்பட்ட ஆசைகளை தணித்துக் கொள்ள சிற்றின்பத்திற்கு உடலை சிறிதும் பயன்படுத்தக்கூடாது. ஏனெனில் என் உடல் தூய ஆவியின் ஆலயம். ஆகவே கடவுள் தந்த கட்டுப்பாட்டுக்குள் மனிதன் தன்னையும் அயலாரையும் தகுந்த முறையில் அணுகுவதும் அன்பு செய்வதும் கற்பு என்ற புண்ணியம். இதற்கு கலங்கம் விளைவிக்க கணக்கில்லாத சந்தர்ப்பங்கள் நாகரீக உலகில் நாற்புறமும் உள்ளன. கவனமுடன் கையாண்டால்தான் கற்புள்ளவராக இருக்க முடியும். கன்னி மரியாள் கற்புக்கரசியாக, கற்பின் காவலியாக கருதப்படுகிறார். இறைவன் இயேசுவின் இதயத்துக்கு மிகவும் நெருக்கமாக இருந்ததால் நேரிய உறவு முறையில் அனைத்து மனிதர்களையும் அவரவர் நிலையில் ஏற்றுக்கொண்டார். கடவுள் தந்த உறவு முறையை, கட்டுப்பாட்டை அவர் கடுகளவும் மீறியதில்லை. முள்ளின் முனையளவு முறை தவறுவது இல்லை. விரக்தி என்றால் கற்பு நெறி என்பதாகும். ஆகவேதான் கற்பு நெறியில் சிறந்தவரான மரியாளை பார்த்து, அத்தியந்த விரக்தியாய் இருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க.